என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பரபரப்பான செய்தி என்னன்னா, தாவேகாவுக்கு விழுந்த அடுத்த அடி. தாவேகா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா? தாவேகா என்ன செய்ய போகிறது? அதாவது நம்ம காலையில தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒன்று டிவி இல்லை ஃபோன்லேயோ நம்ம உலகத்தில் நடக்கிற, நம்ம நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம். அதில் இந்த சமூக ஊடகங்கள், இந்த செய்தி ஊடகங்கள் எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்தியை நம்ம கேட்டுக்கிறோம், அது உண்மை நம்புகிறோம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறாங்களா, கரெக்டாக சொல்கிறாங்களா, சரியான நேரத்தில் சொல்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். அதாவது இன்னைக்கு தாவேகாவுக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அது என்னன்னா, தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து அவங்கள நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த வழக்கு எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு போறாரு அப்படின்னும் போது அதுல இருக்கிற உண்மைத்தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வழக்கு போடணும். இதுக்கு முன்னாடி மும்பை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி தான் ஒரு வழக்கு போட்டாங்க. அது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியில சின்ன குழந்தைங்களை, ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களை அரசியல் மயப்படுத்தினா அந்த அரசியல் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதை உச்சநீதிமன்றமும் ஏத்துக்கிட்டு அதை பரிசீலனை பண்ணிருக்கிறாங்க. அதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அந்த வழக்கை மேற்கோள் காட்டி இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டிருக்கிறார். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமாச்சு. அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சி. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத வழக்கறிஞர் எப்படி இந்த வழக்கு போட்டாங்கன்றது புரிஞ்சுக்க முடியல. அங்கீகாரம் என்பது ஒரு தேர்தல்ல போட்டி போட்டு அந்த தேர்தல்ல எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, அந்த வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கட்சியின் அங்கீகாரம் அளிக்கப்படும். அதாவது தேர்தல் ஆணையத்தால இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படும். இவங்க போட்ட இந்த வழக்குக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்குன்னா, தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கீகரிக்கப்படாத கட்சியை நாங்க எப்படி அந்த அங்கீகாரத்துல நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் எல்லா நியூஸ்லயும் இது ஒரு பரபரப்பு செய்தியா போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்றதும் தெரியல. இது ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஸோ தினம் தினம் தாவேகா மேல ஏதாவது ஒரு வழக்கு போடணும், அந்த கட்சியை எப்படியாவது முடக்கணும். அவங்க 2026 தேர்தலில் நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதனால அவங்கள அந்த கட்சியில இருந்து, அதாவது இந்த எலெக்ஷன்ல நிக்க விடாம நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க எப்படி ஜெயிப்பாங்க, எப்படி ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விதத்துல எப்படிலாம் முட்டு போட முடியுமோ அந்த மாதிரிலாம் முட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படிலாம் தடை போடணுமோ, எப்படிலாம் வழக்கு போடணுமோ, என்னென்ன வழியில எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. ஆனா தமிழக வெற்றி கழக நண்பர்கள், நீங்களும் சரி பொதுமக்களும் சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்குதுன்னு உற்று நோக்கிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா 2026 ஒரு விடிவை கொடுக்கும், ஒரு நல்லாட்சியை கொடுக்கும், ஒரு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை கொடுக்கும்ன்றத நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நம்பிக்கையுடன் நாம்